கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை என்னவோ ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் வார்த்தையினால் வழி நடத்தும். வந்தவர்கள் வறுமையாய் கடந்து போகாதபடிக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக தெய்வ கிருபையை தாருமப்பா. பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இந்த நாள் வாக்கு தத்துவம். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. மானானது நீரோடையை பார்த்து வாஞ்சித்து கதறுகிறது போல. பாருங்க, மானுக்கு என்ன உண்டாயிடுச்சாம்? தாகம் வந்தது. இந்த தாகத்தை தீர்ப்பதற்காக எந்த இடத்திலே தண்ணீர் இருக்கிறதோ என்று சொல்லி அது என்ன பண்ணுது? காடு உள்ள அங்கலாய்க்குது. அங்கலாய்க்கும் போது அது கண்ணு கட்டின தூரத்தில் என்ன கிடைக்குது? தண்ணீர் தெரிகிறது. அதை கண்ட உடனே ஓடுது. என்ன பண்ணுது? ஓடுது. நீங்க காணல் நீர்னு கண்டிருக்கிறீங்களா? யாராவது காணல் நீரை பத்தி தெரியுங்களா? கிராமப்புறத்தில் வாழ்ந்தவங்களுக்கு அது தெரியும். பாருங்க, வெயில் காலத்துல அப்படியே என்னன்னாக்கா அலை அலையா தண்ணீர் போற அப்படியே தெரியும். நம்ம கண்ணு கட்டின தூரத்துல பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட தூரத்துல ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்தாண்ட நம்முடைய கண் பார்வை நம்ம கண் நோக்கி பார்ப்போம்னா அங்க எப்படி இருக்கணும்? வெயிலுடைய சூழ்நிலை அலையா தெரியும். அது பார்ப்பதற்கு நீரோடையை போலவே தெரியும். ஏன்னா நாங்க அந்த காலத்துல மாடு ஆடு மேய்ச்சிருக்கிறோம். அதனுடைய காரியங்களுக்கு தெரியும். நீங்க கண்ணு கட்டின தூரத்தை பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்துல அப்படியே அலையா தெரியும். அது பார்த்தீங்கன்னா அதுதான் காணல் நீர். அது காணவே முடியாது, ஆனா நீரை போல தெரியும். அதுபோல காடுகளிலே தங்கியிருக்கிற மானுக்கு என்ன வேணும்? ஆகாரத்தை புசித்தவன அதுக்கு என்ன வேணும்? தண்ணீர் வேணும். இந்த தண்ணீரை தேடி என்ன பண்ணுமா? நீர் ஓடைகளை பார்த்து வாங்கிட்டு ஓடும். அதுபோல உள்ளான ஆத்துமா இருக்கு தெரியுமா? இந்த ஆத்துமா எப்படி ஓடணும்? வாஞ்சித்து தேவனை தேடணும், ஓடணும். வார்த்தைக்காக என்ன பண்ணணும்? தேவனை தேடணும். காணல் நீர் ஒரு நீர் சொன்ன தெரியுமா? காணல் நீர் பார்ப்பதற்கு கண்ணுக்கு அழகாக தெரியும். அது தண்ணீரை போலதான் தெரியும். அதை நாடி தேடி ஓடி பார்க்கும்போது அந்த இடத்துல தண்ணி இருக்காது. நம்முடைய பார்வைக்கு அது போலதான். எந்த மனுஷனையாவது நம்பி நம்ம ஓடும் போது அதே போல மற்ற இடத்துல நாடி தேடி அந்த இடத்துல நம்ம தேடி போனோம், நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அநேக தெய்வங்களை தேடி நீங்க நாம் ஓடும் போது அதனிடத்துல ஒன்றும் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நாம் திரும்பி கடந்து வந்து மனவேதனையோடு துக்கத்தோடு காணப்படும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றார், நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர்ல பற்றுதலாய் இருப்பதே நலம். அவரை நம்புங்க, கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஆத்மா, உள்ளான ஆத்மா பலன் அடைய வேண்டுமானால் என்ன வேணும்? அந்த ஜீவ தண்ணீர் வேணும். அந்த ஜீவ தண்ணீர் மீது நமக்கு ஒரு வாஞ்சை வேணும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மீது என் ஆவியை ஊற்றுவேன், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஓய்ந்து போவதில்லை. இந்த சத்தியமுள்ள சபையிலே கடந்து வந்து இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். நீங்க என்ன வாஞ்சையோடு, என்ன தாகத்தோடு, என்ன சிந்தையோடு, என்ன எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ நிச்சயமாகவே கர்த்தர் அதில் என்ன பண்ணுவார்? ஒரு முடிவை தருவார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஓய்ந்து போவதில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நீங்க உண்மையாய் பாருங்க, காணல் நீரை தேடி ஓடாதீங்க. ஜீவ தண்ணீராக கண்மலையாக கிறிஸ்துவை நாடி தேடி ஓடுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் வழிகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவியும் யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். பாருங்க, விரும்பினது வரும்போது எனக்கு எப்படி இருக்கு? இது ஜீவ விருட்சமா இருக்கு. மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. காலையில எழுந்து 3-4 வாட்டி தேடிட்டேன். இந்த துணி மேட்ச் ஆகுதா, அந்த துணி மேட்ச் ஆகுதா, தைச்சு வச்சு 6 பேண்ட் எடுத்து போட்டு பார்த்தது தான் கொஞ்சம் லைட்டா மேட்ச் ஆகுது. இந்த போட்டு எல்லாமே புது துணிங்க தான். இப்ப எப்படி இருக்குது? தாகமா இருக்கு, வாஞ்சியா இருக்கு. என் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? போட்டுக்க வஸ்திரம் இல்லாத இருந்தவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து என்ன என்ன பண்றாரு? அழகு பார்க்கிறார். இந்த தெய்வத்தை போல வேற தெய்வத்தை காண முடியுமா இந்த உலகத்துல? சொல்லுங்க பார்க்கலாம்.
தரித்திரம், ஆகாரத்துக்கு தரித்திரம், போட்டுக்க வஸ்திரத்துக்கு தரித்திரம். தரித்திரத்தை மாற்றினார், கடன் பாரத்தை மாற்றினார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ ஒரு மரத்தையோ நம்ம வணங்கும்படியே நாம் என்ன பண்ணல, கடந்து வரல. ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஒருவரும் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை குறித்து தான் நீங்க நம்ம பார்க்க போகிறோம். யார் தெரியுமா? எலியா தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். இந்த எலியா தீர்க்கதரிசி அவர் வாழ்ந்த காலங்களிலே அவ்வளவு அற்புதங்களை செய்தார். அவ்வளவு அடையாளங்களை செய்த ஒரு மனுஷன். யாரு? எலியா தீர்க்கதரிசி. பாருங்க, எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து என்ன பண்றான்? எசேபேல் ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஆகாபினுடைய மனைவி. இவள் இந்த எசேபேல் ஆவி ஆதாம் ஏவாள் காலத்தில் அந்த ஏவாளிடத்தில் பிடித்த அதே எசேபேல் ஆவி இந்நாள் வரைக்கும், உலகம் முடியும் வரைக்கும் இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கடைசி நாட்களில் எசேபேல் ஆவியை பெற்றவங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த எசேபேல் ஆவியானது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்காக, பாருங்க, ஆகாப் நல்ல ராஜா தான், அவன் குடும்பத்தை அவன் கெடுத்துட்டான். அந்த ராஜ்ய பாரத்தை அவன் கெடுத்து விட்டான். இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய இருதயத்தை கெடுத்தவன் எசேபேல். பல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தீர்க்கதரிசிகளை பல பேரை கொலை செய்தவன், கொலை செய்ய வகை தேடினவன். இந்த ஆவி என்ன பண்ணுமா? இருக்கிறவனையும் கெடுக்கும், தன்னையும் கெடுத்துடும். அதை குறித்தா நீங்க என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் கர்த்தர் சொன்ன வேத வாக்கியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும். வேதம் சொல்லுது கடைசி நாட்களில் மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய தன் வாயிலிருந்து புறப்பட்டு சொல்லப்பட்ட உன்னதமான அந்த வார்த்தை, கடைசி நாட்களே யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளை நீங்க கேள்விப்படுவீர்கள். பாருங்க, நம்ம நாட்டில் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை பேசினாங்க. தென்கொரியா வடகொரியாவுக்கு சண்டை, ஒரு பக்கம் ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் சண்டை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை. இது போல பல தேசத்துல இன்னைக்கு என்ன உண்டாயிருக்குது? யுத்தமும் யுத்தத்தின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்ப பட்டயத்தினாலே, பாருங்க, கடைசி நாட்களிலே இங்க வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வெள்ளிக்கிழமை பார்த்தோம், வேதத்தை குறித்து என்ன பண்ண தியானிச்சோம், 7 முத்திரைகளை குறித்து. 4ஆம் முத்திரையை உடைக்கப்படும் போது உலகத்தில் 1/4 பங்கு ஜனம் மரித்து போவாங்க. கிட்டத்தட்ட 850 கோடி பேர் உலகத்துல, இப்ப இருக்கிற உலகத்துல 850 கோடி. ஒரே ஒரு அணுகுண்டு போட்டா இந்த உலகமே அழிந்து போயிடுன்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லிங்கிறார். ஒரே ஒரு குண்டுமே நான் யூஸ் பண்ணனா போதும், இந்த உலகமே அழிஞ்சிடும். வார்த்தையோட கரெக்டா துல்லியமா நிறைவேறி இருக்கு பாருங்க. ஆனா சண்டை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஏற்படுறாங்களா ஆச்சு? சண்டை நடந்துச்சா? நடக்காது, நடக்கவே நடக்காது. பல நாடுகள் என்ன காரியத்தை பண்ணாலும் சண்டை நடக்காது. யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளை நீங்க கேள்விப்படணும், வார்த்தை நிறைவேறணும். வாசிங்க, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். பாருங்க, கொடிய பஞ்சம் வரப்போகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல கொடிய பஞ்சம் வரப்போகிறது. என்றும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சூரியனுடைய வெப்பம் எப்படி இருக்கு? அதிக தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு. 20-30 வருஷத்துக்கு அப்படி கிடையவே கிடையாது. வெயில் அந்த அளவுக்கு வெப்பம் என்ன ஆயிடுச்சு? உலகத்துல அதிகமாயினே இருக்கு. சாப்பாட்டுக்கு பயிர் வைக்கல, இப்பெல்லாம் ஜாஸ்தி என்ன வைக்கிறதுல விவசாயம் பண்றது இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? ஐடி கம்பெனிகளை நாடி ஓடுறாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யாரும் விவசாயம் பண்ணாததில்ல. விவசாயம் பண்ணாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறது. ஆகார பஞ்சம் வரப்போகிறது. வாசிப்பு, சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில 1/4 பங்கு 250 கோடி பேர் செத்துருவாங்க. நீங்க பாருங்க, இது ஜனவரி 1ஆம் தேதி இந்த வாக்கு தத்துவத்தை குறித்து நாங்க தியானிச்சோம். 250 கோடி பேருக்கு மேல நிச்சயமாகவே சாவ போறாங்க. இப்ப வரப்போற கொள்ளை நோய்,
ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கம் பட்டயம், யுத்தம், போர் நடந்தா ஒரே ஒரு அணுகுண்டு போட்ட போதும். நிரோஸ்மால போட்டாங்க தெரியுமா? அந்த அணுகுண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் ஊனமத்த குழந்தை பிறந்து இருக்கு ஜப்பான்ல. அந்த ஒரு அணுகுண்டு போல 20,000 மடங்கு பெருசு இன்னைக்கு இருக்கிற அணுகுண்டு. ஒரு அணுகுண்டு, ஒரு குண்டு போட்டாவே உலகமே என்ன ஆயிடுச்சு? சாப்டர் க்ளோஸ். ஒரு குண்டு போட்டா 400 கிலோமீட்டருக்கு புல்லு குண்டே முளைக்காது. இங்க இருந்து எங்க? சென்னை, இந்த பக்கம் இருக்கிற ஹைதராபாத், இங்க இருக்கிற கேரளா, தமிழ்நாடு, டோட்டல் ஒரே ஒரு குண்டுக்கு க்ளோஸ். அப்படியே நம்மளாம் உக்காந்து அப்படியே எரிஞ்சு சாம்பலா மாறிடுவோம். வேத வார்த்தை துல்லியமா நிறைவேறிருக்கு. நாம் உணர்வு அடைவோம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்கிறார், கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியை பெற்றவன் மரணம் மறுபடியும் எலியாவின் ஆவி பெற்ற இடப்பான அந்த பூமிக்கு சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கிற சபைகள் எழும்பும். சத்தியத்திற்கு சாட்சி உள்ளவர்களாக எழுப்புவாங்க. அவர்கள் மரணத்தை பாருங்க, கைவிடப்பட்ட பிள்ளைகள் மரணத்தை தேடி நாடி ஓடுவாங்க. சாகவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க விஞ்ஞானம் முன்னேறி ஆயிடுச்சு. சாவை நாடி ஓடினாலும் நீங்க சாகவே முடியாது. செத்தாலும் மறுபடியும் உயிராயிடுவீங்க. அதுக்கான சாத்தியக்குறை பாருங்க. பல கோடிகளை கொடுத்து நீங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன் மில்லியன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மரிச்ச சவ பெட்டிகளை எடுத்து போய் அடக்கம் பண்ணி வச்சுருக்க. தெரியுங்களா? அது பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்களா? அமெரிக்காவில் போனீங்கன்னா பல கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நம்ம செத்துட்ட உடனே நம்ம உடல் இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீசர் பெட்டி போல வச்சுட்டு இருக்காங்க. அவன் கேன்சர்ல இறந்திருக்கலாம், கொரோனாவில் இறந்திருக்கலாம், ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கலாம். மறுபடியும் அந்த ஹார்ட் அட்டாக்கு மறுபடியும் ஆகாதபடிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டா அந்த அந்த உடலுக்கு செலுத்தும் போது மறுபடியும் அது உயிராயிடும். அதுக்காக என்ன பண்ணுகிறாங்க? இப்போ பதப்படுத்தி வச்சுன்னு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது போல, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல, கடைசி நாட்களில் அறிவு பெருத்திருக்கும். அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம உணர்வடையாம இருக்கும். உலக கவலை, லௌகீக கவலைகளை குறித்து துக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாக செவி கொடுத்து நடப்போமானால் நிச்சயமாக நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அங்க பாருங்க, எசபேல் என்ன பண்றாங்கன்னா கர்த்தருக்கு பிரியமான தீர்க்க தரிசிகளை எல்லாம் அவன் கொலை செய்வதற்காக வகை தேடுறான். அங்க ஒபேதியான ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான். அவன் ஒரு குகைகளுக்கு 50 பேரை என்ன பண்றான்? பாதுகாத்து ஒரு பக்கம் வச்சுருக்கான். ஆனா எல்லா தீர்க்க தரிசி பார்க்கணும், எலியா தீர்க்க தரிசி மாத்திரம் தனித்து நிற்கிறான். நீங்க அநேக சபைகள் இருக்கலாம். கடைசி நாட்களை கர்த்தர் சொன்னார், வஞ்சக உபதேசம் உள்ள சபைகள் வரும். அது பண ஆசை பொருளாசைக்காக ஏற்படுகிற சபைகளா இருக்கா? நீ எலியாவை போல நீ நிற்கிறானால், இந்த ஊழியம் எலியா தீர்க்க தரிசியை போல நடத்துவோமானால் கர்த்தர் நிச்சயமாக மரித்தவர்களை உயிரோடு எழுப்பத்தக்க தேவ வல்லமை இந்த சபையில வெளிப்படும். என்னை கொண்டு அல்ல, உங்களை கொண்டும் நீங்களும் எலியாவா மாறணும். எலியா தீர்க்க தரிசிக்குள்ள இருந்த அந்த வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க வேதத்துல வாசிப்போமானால் வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவன் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேலே வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த பாருங்க. எலியா என்ன பண்றாருன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அந்த ஊர்ல மழையும் இல்லை. ஒரு பக்கம் எசபேல் என்ன பண்றா? தீர்க்கதரிசிகள் எல்லாம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்யறான். கொலை செய்யறதுக்கு வகை தேடுறான். இந்த இடத்துல இருந்து என்ன பண்றான்? தப்பிச்சு நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், நம்ம ஜீவன் தப்பிச்சா போதுனான்னு ஓடுறான். ஓடி போயிட்டு என்ன பண்றான்? ஒரு விதவை வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புறாரு. அந்த விதவை அம்மா கிட்ட போய் என்ன பண்றான்னாக்கா, ஆகாரத்துக்காக ஒரு காரியத்தை கேட்கறேன், எனக்கு சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுமான்னு. நானே விதவைடா, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், எங்க 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் என்கிட்ட மாவு இருக்கு, அதுக்காக தான் நான் விறகு பிறக்கவே வந்திருக்கிறேன். நான் உனக்கு வடை சுட்டு நான் கொடுத்துட்டா, அடையை கொடுத்துட்டா நாங்க எப்படி ஜீவிக்கிறது? நான் அதை சாப்பிட்டாலும் நாங்கள் சாகணுன்ற ஒரு நிலைமையில இருக்கிறோம். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் மாவு தான், அதை செஞ்சு அதை சாப்பிட்டு நாங்கள் செத்து போலான்னு இருக்கிறோம். நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? வீட்டில் போனால் எனக்கு ஒன்றுமே இல்லை, கஷ்டமாக இருக்குது, எனக்கு கண்ணீராக இருக்குது, எனக்கு வியாகுலமாக இருக்குது. இங்கே வார்த்தை கேட்டாவது நம்ம போய் வீட்டில் என்ன பண்ணலாம்? கர்த்தர்கிட்ட ஜெபிக்கலாம். எனக்கு வழிவாசல் திறந்து கொடுத்தா கொடுக்கணும்,
எனக்கு கையிட்டு வேலை செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்தா ஆசீர்வதிக்கிட்டோம், ஆசீர்வதிக்காம போனாலும் போட்டோம். இந்த நிலைமையில தான் அந்த அம்மா இருந்தாங்க. என்ன அம்மா? அந்த விதை அம்மா இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. நீ போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க, அது 17ஆம் அதிகாரத்தில் இந்த நிலைமையில இருக்கிறாங்க அந்த அம்மா. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, விறகு பறிக்கிற சொல்ல எலியா என்ன பண்ணாரு, கேட்கிறாரு. கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, என்கிட்ட என்ன இல்லை, கொஞ்சம் மாவு தாங்க. அவர் சொல்றாரு, அதில் இருக்கு கொஞ்சம், அதில் இருக்கு. சரி வாப்பாடு என்ன பண்றாங்க, அந்த அம்மா கொடுக்குறாங்க. அந்த கூடாரத்தை, அந்த அம்மாவுடைய கூடாரத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, கண்ணோக்கிறார். அந்த அம்மாவுக்கு என்ன பண்றாரு, எண்ணெயை வர்த்திக்க செய்கிறார். அவர் அல்ல குடம் நிரம்ப அடக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டில் போய் வாங்கி வந்து வீட்டில் என்ன பண்ணாங்க, குடம் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, ரொம்பி போச்சு. மாவு பேசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டாயிடுச்சு. இந்த வீட்டில் அவன் கூடாரத்தில் என்ன பண்ணா, தங்கின்னு இருக்கிறான். ஒரே பையன் தானே, செத்துட்டான். எப்படி இருக்கும் நம்ம நிலைமை, எப்படி இருக்கும் பாருங்க. சத்தியம் கேட்க வந்தோம். இந்த சத்தியத்துக்கு சபைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டவரை தேடி வந்தோம். நாங்கள் ஆண்டவரை வந்து தேடினப்போ தான் எங்கள் வீட்டில் உபத்திரமா இருக்குது, எங்கள் வீட்டில் கஷ்டமா இருக்குது, எங்கள் வீட்டில் கண்ணீராக இருக்குது. இந்த ஆள் சும்மா எங்கேயோ போயிருந்துருக்கலாம். என்னை வந்து கேட்டு என் வீட்டில் வந்து சாப்பிட்டு என் பிள்ளை என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. மன வேதனையோடு இருக்கிறார், துக்கத்தோடு இருக்கிறார். அந்த டைம்ல வெளியே என்ன பண்றாரு, வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவருக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் பாருங்க என்று கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையுடைய பாருங்க, பிள்ளையுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான், வேற எந்த வார்த்தையும் கிடையாது. நீங்க நம்ம கூட என்ன நினைக்கிறோம் தெரியுமா, 12 மணி நேரம் ஜெபம். எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் ஜெபம். மணி கணக்கில் போய் முட்டி போட்டு உட்காந்து பிரேயர் பண்ணி கிடக்கும். இந்த காரியத்தை எங்க வீட்டுக்குள்ள நீக்கி எங்க வீட்டில் ஒரு தெளிவு வந்துடும் நினைக்கிறேன். எங்க வீட்டில் இதே தான். மணிக்கணக்கில் போய் அவங்க ஊழியக்காரன் உட்காந்து கிடக்குறாங்க, போய் மணிக்கணக்கில் விழுந்து கிடக்குறாங்க கர்த்தருடைய சமூகத்தில். எப்போ பாரு போய் ஆண்டவரை ஜெபிச்சுன்னு கிடக்குறாங்க. ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்பொழுதும் இணைந்தே நடந்து இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றாவே நடந்துங்கிறாங்க. ராவு இல்லாமல் பகல் இல்லாமல் ஒன்றாவே போயினுங்கிறான்னு வச்சுங்களேன். சடால ஒரு காரியத்தை குறித்து மனைவி இடத்துல கேட்கும்போதோ கணவர் இடத்துல கேட்கும்போதோ எந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் தெரியலன்னு சொல்லுவாங்களா? எங்க போயிருக்கிறாங்க எங்க போலன்னு தெரியலன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். எப்பவுமே அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒன்னாதான் இருக்கிறாங்க. கணவன் மனைவி. பிதாவாகிய தேவன் அவன் நமக்கு மணவாளன். யாரு? இயேசு கிறிஸ்து மணவாளன். நீ யாரு? நீ மணவாட்டி. அவருக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டவள். நீ இந்த சபை மனைவியாக நியமிக்கப்பட்டவங்க. நீங்க எப்பொழுதும் இருமனமும் ஒரு மனமா இருக்கணும். அதுதான் திருமண பந்தம். நமக்கு ஒரு கல்யாண விருந்து இருக்கு, பரலோக ராஜ்யத்துல ஒரு கல்யாண விருந்து இருக்கு மத்திய ஆகாயத்துல. அந்த கல்யாணத்துக்காக உங்களை இப்ப ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை அலங்கரிக்கிறார், வார்த்தையினால் உங்களை அலங்கரிக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த பிள்ளையை உண்டாக்கக்கூடிய பாவத்தை என்ன பண்றாரு? கழுவுறாரு. அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி பரிசுத்தமாக்குறாரு. நீங்க பரிசுத்த அலங்காரத்துடனே எங்க போக போறீங்க? மத்திய ஆகாயத்துக்கு போக போறீங்க. அங்க போய் தேவனை என்ன பண்ண போறீங்க? திருமணம் செய்ய போகிறீங்க. நீங்க மணவாளனாகிய மணவாட்டி நீங்க ஆயத்தப்படுத்தப்படுகிறீங்க இந்த இடத்துல. எதற்காக? நித்திய பரலோக ராஜ்யத்திற்காக. நீங்க இருமனமும் ஒரு மனமாவே இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அது தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறார். அவர் நமக்குள்ளதான் வாசம் பண்றாரு. பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல
பிதாவும் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாய் இருக்கிறது போல அவர் நமக்குள்ள ஒன்றாய் இருக்கிறார். அப்ப இந்த எலியாவுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அந்த எலியா போய் என்ன பண்றாரு? ஒரே ஒரு ஜெபம் தான் செஞ்சார். செஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது? என்ன நடக்குது? பையன் உயிரோடு எழுந்துட்டான். இந்த சபை, நீங்க சபை என்பது யாரு? விசுவாசிகள். நீங்க அப்படி கர்த்தருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா, நீங்க புட்டி போட்டு சும்மா கண்ணீர் விட்டு ஒரே ஒரு ஜபத்தை ஏறெடுத்த போது அடுத்த நிமிஷம் உங்களுக்கு விண்ணப்பத்திற்கு கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிச்சோம், அநேக நாட்கள் கண்ணீர் விட்டு ஜெபிச்சோம், ஜபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கல தெரியுமா? மணவாளனுக்கு நம்ம உண்மையா இல்ல. இந்த மணவாட்டி யாருக்கு உண்மையா இல்ல? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம உண்மையா இல்ல. நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன். ஒரு கணவன் ஒரு மனைவி அன்பா நேசிக்கிறாங்கன்னா, மனைவியுடைய சகல விருப்பமும் அவங்களுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்க அவங்க பாருங்க. நான் இதுக்காக சொல்ல வரல. எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்க ஓடி போய் அவங்களுக்கு என்ன புடவை எடுத்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏசப்பா சாட்சியை காத்துக்கணும். பொய் சொல்லுங்க, அது அப்படியே போட்டுக்கிறதுக்கு நல்லா இல்லாத துணியா இருந்தா கூட சரி, எனக்கு பிடிச்சிக்குதுன்னு சொன்னா அவங்க நல்லா இருக்கிற துணி அவன் பசங்க கட்டி சொல்லுவாங்க. அவங்க பசங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க அடுத்த அந்த துணியை கட்டிட்டு எனக்கு என்ன பிடிக்குதுன்னா அந்த துணி தான் கட்டுவாங்க. பொய் சொல்லலை, நான் வேதத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். பொய் சொல்லலை, நான் நிஜமா சொல்றேன், வேதத்தை வச்சு சொல்றேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன், நான் செய்வேன். மணவாளனுக்கு அப்படிதான் கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புறாரு. என் பிள்ளைகள் என்கிட்ட உண்மையா இருக்குமா? என் பிள்ளைகள் என்னிடத்துல பரிசுத்தமா இருக்குமா? என் வார்த்தைகளுக்கு அது உண்மையா செவி கொடுத்து நடக்குமா? நீங்க அவருக்கு உண்மையா இருந்து பாருங்க. உங்களை ஆசீர்வதிக்கலனா, உங்க ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கலனா, இந்த வேதத்தை நான் எடுக்கல. ஹல்லேலூயா. அப்படிதான் எலியா தீர்க்கதரிசி அப்படிதான் உண்மையா இருந்தான். அந்த உண்மையா இருந்த மனுஷன் ஒரே ஒரு ஜபத்தை தான் ஏறெடுத்தாரு. அடுத்த நிமிஷம் அந்த குழந்தைக்கு என்ன வந்துடுச்சு? ஜீவன் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியங்களை குறித்து பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றார். பாருங்க, இந்த சபையை பார்த்த உடனே நீங்க போய் மற்றவர்களுக்கு அக்கம் பக்கம் யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்ல கடன் பாரத்தில் இருக்கிறாங்க, இல்ல கஷ்டத்துல இருக்கிறாங்க, வியாதியோடு இருக்கிறாங்க, மனசுக்கு சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை போராட்டத்தோடு இருக்கிறாங்க, அந்த சூழ்நிலையில இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பெற்ற அபிஷேகத்தோடு நீங்க போய் அவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணணும்? பரிபூர்ணமான ஒரு விடுதலை தரணும். உங்களை பார்த்த உடனே சொல்லணும், ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. கடைசி நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொன்னாரு. அது உங்களுக்கு உண்டுதானா? இந்த கிரியை நம்ம கிட்ட என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அதை நீங்க முதலாவது விரும்பணும். எங்க பிரதர் நாங்களே கஷ்டத்துல இருக்கிறோம், எங்க வீட்டிலே பிரச்சனையா இருக்கு, எங்களுக்கே போராட்டமா இருக்கு, எங்களுக்கே நிம்மதியா இல்லை, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கே சமாதானம் இல்லை, நாங்க போய் எப்படி மற்றவங்களுக்கு சொல்லுவோம்? சமாதானத்தின் தேவன் தாமே கர்த்தர் சொல்லுகிறார், என் சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன், அது உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எண்ணிலும் அற்புதத்தை செய்வீங்கன்னு சொன்னார். உங்களால செய்ய முடியும். அது தகுதி உள்ள பாத்திரம் நம்ம முதலாவது மாறணும். ஹல்லேலூயா. வாசிங்க பாருங்க. ஆகாப்பு கேட்கிறாரு, இஸ்ரவேல்ல ஃபுல்லா கலக்கத்துக்கு ஒருத்தர் தீர்க்கதரிசி வந்துகிறான்னு சொன்ன நீதானா அது? ஹல்லேலூயா. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரோ உன் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். ஹல்லேலூயா. அவன் தான் இஸ்ரவேலை கலங்க பண்றான். ஆனா எலியா தீர்க்கதரிசி மேல அவன் பழிய தூக்கி போறான்.
ஹல்லேலூயா. இந்த எலியா தீர்க்கதரிசி யார் தெரியுமா? வானத்துக்கு ஒரு கட்டளை இட்டான், மழை வரவே கூடாதுன்னு சொன்னான். என்ன ஆயிடுச்சு? மழை வரல, ஒரே வார்த்தை தான். அதே போல மழை வரணும்னு சொன்னான், என்ன வந்துச்சு? மழை வந்துச்சு. அந்த வல்லமை தான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிறாரு. எந்த வல்லமைய? ஆண்டவரே எனக்கு கஷ்டம் ஏசப்பா, எனக்கு உபத்திரம் ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க, என்னை நினைத்தேன்னு சொல்லுங்க, உன் உபத்திரம் அடுத்த நிமிஷம் மாறிடும். ஆண்டவரே எனக்கு கஷ்டம் ஆண்டவரே, என் வீட்டில் ஒரு நாள் சமாதானம் இல்லை, என் பிள்ளைகள் நிமித்தமா எனக்கு சமாதானமே இல்லை. போய் முட்டி போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரே வார்த்தை தான், வேற எதுவுமே கிடையாது. நீ போய் 12 மணி நேரம் உட்காந்து திறப்பின் வாசல் ஜெபம் 12 மணி நேரம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடாதா? பேதுருவே, சீசர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுது, 1 மணி நேரம் நீ விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடாதா? நீங்க 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். மறந்து விட அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. உன்னுடைய கண்ணீர் அவர் துரித்தண்டியில நிற்கும். ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணீர் தேவ சமூகத்தில் போய் இறப்பணும். இந்த கண்ணீர் விட்டவருடைய பெயரை சொல்லி அது சிண்டினே இருக்கும். பதில் கொடுங்க ஆண்டவரே. இவங்க கண்ணீரோடு ஜெபிச்சாங்களே, உபத்திரத்துக்காக கஷ்டத்திற்காக கண்ணீரோடு என்ன பண்ணாங்க, ஜெபம் செஞ்சார்களே, இவர்களுக்கு பதில் போடும் என்று சொல்லி அந்த கண்ணீர் துருத்தண்ணியில போய் என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் சீண்டின்னு இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணல, அந்த சத்தியத்தை இன்னும் அறியல. ஹல்லேலூயா. வாசிங்க. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேலை அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யேசபேலின் பந்தியிலே பாருங்க, சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். ஹல்லேலூயா. 450 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? பாகாலை ஆராதிக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவையும் தெய்வம்னு சொல்றாங்க. பாகாலையும் தெய்வம் போய் வணங்கி இருக்கிற ஒரு கூட்டம், யேசபேலோட சேர்ந்த கூட்டம் இன்னைக்கு கடைசி நாட்களில் எழும்பி இருக்கு. வேதத்தை சத்தியத்தை நான் போதிக்கிறேன்னு சொல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அங்க போயிட்டு யேசபேலுடைய பந்தியில அனுசரிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்காக வைராகியம் உள்ள, சத்தியத்துக்கு சாட்சி உள்ள சபைகள் இன்னைக்கு இருக்கு. அதுல ஒரு சபை நம்ம சபை, அநேக சபைகள் இருக்கு. சத்தியத்துக்கு சாட்சி உள்ள சபை இந்த சபை. என்னால தைரியமா சொல்ல முடியும். காரணம் என்ன? வார்த்தைனா வார்த்தை, சத்தியனா சத்தியம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்ச சபை அல்லவே அல்ல. கவனிங்க, இன்னைக்கு நீங்க எப்படி ஆசீர்வாதத்தை எலியா பெற்றுக்கொண்டாரோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்காக தான் நீங்க செய்திய. எலியா போய் மணி கணக்கில் உட்கார்ந்து அங்க என்ன பண்ணல, ஜபம் செஞ்சு செய்யுங்க ஆண்டவரை கேட்கல. ஒரே ஒரு காரியம் தான். இந்த 450 தீர்க்கதரிசிகளும் ஒரு காரியத்தை பண்றாங்க. எலியா ஒரு வார்த்தை சொல்றாரு, பாகால் தெய்வம் அனாரங்கள்லாம் என்ன பண்ணுங்க, நில்லுங்க ஒரு பக்கம் வசனத்தை வாசிங்க. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்தில் அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா பாருங்க, அப்பொழுது இப்ப உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தை, தெளிவா கவனிங்க, இந்த கவனிங்க, இந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு தான் இது. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று ஜனங்கள் பிரயத்தனமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. நீங்க உங்களை பார்த்து கர்த்தர் இப்ப கேட்கிறாரு, பாகால் தான் தெய்வம்னாக்கா பாகாலை பின்பற்றி போயிட்டே இருங்க. கர்த்தர் தான் தெய்வம், என் ஜீவ பரிந்து கர்த்தர் நடத்துவார், எனக்கு என்ன பண்ணுவார் கர்த்தர், நான் என் வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க செய்வார். அந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அந்த சபைக்கு வாங்க. இல்ல நாங்க அங்கேயும் போய் வணங்குவோம், இங்கேயும் நாங்க வணங்குவோம், எல்லா தெய்வம் ஒரே தெய்வம், அப்படியாப்பட்ட தேவன் நம் தேவன் அல்லவே அல்ல. பாகால் தான் தெய்வனை போய் வணங்கிக்க.
கர்த்தர் தான் தெய்வம். அங்க உண்மையா ஆராதிக்க கர்த்தர் சமூகத்துக்கு நீ நாடி வா. எலியாவுக்கு இறங்கின அதே தேவன் உனக்கும் இறங்குவார். அன்னைக்கு பாருங்க, அந்த சாரிபாத்தினுடைய வீட்டுல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபிச்சான். இந்த வீட்டுல வந்து நான் தங்குற ஆண்டவரே, எனக்கு தங்க இடம் கொடுத்தாங்க, எனக்கு ஆகாரத்தை கொடுத்தாங்க. இந்த அம்மாவுடைய பிள்ளை இறந்து போயிட்டான், அவனுக்கு ஜீவனை கொடுங்க. அவன் போய் முட்டி போட்டு மணிக்கணக்கில் ஜெபிச்சுன்னு கிடக்கல. அவன் மணிக்கணக்கில் போய் தேவனை தேடல. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தைகளுக்கு நீங்க உண்மையா செவி கொடுத்து நடக்கிறீங்களா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்களே. அவருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அப்ப எப்படி இருக்கணுமா? பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. பாவிகளுடைய வழியில் என்ன பண்ண கூடாது? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவி இருக்கிறவங்க வழியில் நிற்கவே கூடாது. பரியாசக்காரர் உட்காந்து கேள்வி படிச்சுட்டு கூட போய் உட்கார என்ன பண்ணக்கூடாது? உட்காரவும் கூடாது. இரவும் பகலும் நீங்க வேதத்தை தியானிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் நிச்சயமா மனம் இறங்கிடுவார். அப்படித்தான் கேட்டார் எலியா. ஒரே வார்த்தை தான் சொன்னார், என்னை நினைத்தருள் ஆண்டவர். வேற எதுவுமே சொல்லல. ஒரே வார்த்தை தான். எலியாவுக்கு இறங்கினாரா இல்லையா? அப்போ நீங்க தேவ சமூகத்துல எப்பொழுதும் இரவும் பகலும் வேதத்தின் மீது பாருங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், இல்ல கொடுக்கணும், ராவெல்லாம் நினைச்சுன்னு இருக்கும், பகலெல்லாம் அதை குறிச்சே சிந்திச்சுன்னு இருக்கும். ஒவ்வொரு காரியங்களை குறித்து அதே சிந்தனை உள்ளவர்களா இருக்கும். இதான் தியானம். இது போலதான் எலியா இருந்தாப்புல. தேவனோடு நீங்க சஞ்சரிச்சு பாருங்க, தேவனோடு நீங்க நடந்து பாருங்க. உங்க கூப்பிடுதலுக்கு கர்த்தர் அடுத்த நிமிஷம் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. கணவன் மனைவி இருவரும் ஒரே சரீரம். அவனுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்டவள் ஆதாம் ஏவாள் காலத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு காரியத்தை சிஷ்டாந்தமாக வைத்தார். பிந்தின ஆதாமாகிய பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய விழாவில் குத்தப்பட்டு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்க அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய புத்திர சிவிகாரி பெற்றிருக்கிறீங்க. அவருடைய விழா எலும்பிலிருந்து வரப்பட்ட கடைசி சொட்டு ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைங்க நீங்க. அன்று ஆதாமுடைய எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள் ஏவாள். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விழாவில் குத்தப்பட்டது. அங்கே விழாவிலிருந்து ஒரு எலும்பு எடுக்கப்பட்டது. மனைவி என்ன பண்ணாரு? ஏவாளை உண்டாக்கினார். இங்க அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை கடைசி சொட்டு ரத்தம் விழாவிலே குத்தப்பட்டு வரும்போது அந்த விழாவிலிருந்து உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். பிதாவாகிய தேவன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? ஒரே சரீரமா இருக்கிறீங்க. உங்களுக்கு அவருக்கு மறைவானது உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? அதனால தான் நாம அவரை மறைச்சு ஏவாள் எப்படி ஏதோம் தோட்டத்தை தவறு செய்தாலோ அதே காரியத்தை இந்த உலகத்தில் நாம் வாழும்போது இந்த சரீரத்திற்காக நாம் தவறுகளை செய்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்கிறோம். இந்த பாவமே நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்குகிற பாவம் வந்து பெரிய சுவராய் காணப்படுகிறது. இதனால் தான் தேவனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியல. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த மனவாளனுக்காக நம்ம உண்மையும் உத்தமம் உள்ள கற்புள்ள ஸ்திரியா இருக்க வேண்டும். கற்புள்ளவளாய் காணப்பட வேண்டும். தேவனுக்காக நீ கற்புள்ளவளாய் இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும். இதுதான் கற்பு. நீங்கள் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும் போது, வார்த்தையில நீங்கள் கைகொண்டு நடக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது கர்த்தர் வாய்க்க செய்வார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காமல் போவதற்கு காரணம் என்ன? மனவாளனுக்காக ஆயத்தப்பட்ட நீங்கள் மனவாட்டி தேவனுக்கு பிரியமா இல்லை. நீங்க தேவனுக்கு பிரியமா நடந்து பாருங்க, நீங்க செய்வதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் வாய்க்கும். ஒரே ஒரு வார்த்தை தான். இங்க பாருங்க, கர்த்தரே தெய்வம் என் பக்கம் வாங்க. பாகால் தெய்வம் என்றால் என்ன பண்ணுங்க? விலகி போங்க. ஒரு வைராகி உள்ள மனுஷனா எழும்பணும். என்ன பண்ணாங்க? காளையை வெட்டினாங்க. மரத்தை என்ன பண்ணாங்க? ஃபுல்லா ஜோடிச்சாங்க, மேல வச்சுட்டாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் கத்துறோம்.
அவர்கிட்ட போய் வேண்டிய கிடக்குறான். அக்னி இறக்கும், அக்னி இறக்கும். காலில இருந்து சாயந்தரம் வரை என்ன இறங்கல? அக்னி பட்சிக்கல, அக்னி இறங்கல. எலியா கடந்து போறாரு. கடந்து போய் ஒரு காரியத்தை பண்ணாரு. விறகு கட்டைகள் எல்லாம் ஃபுல்லா அடக்கினாரு. 12 கல்லுகளை எடுத்தாரு, வச்சு அடக்கினாரு. மரக்கட்டைகளை அடக்கியாச்சு, காலையை வெட்டியாச்சு, காலை எடுத்துன்னு போய் மரத்து மேல வச்சாயிடுச்சு. சுத்தி என்ன பண்ணார்? பாத்தி கட்ட வச்சார். 2 மரக்கால் விதை. இந்த விதைய 2 மரக்கால் விதை விதைச்சா எவ்வளவு அளவுக்கு நிலம் வரும்? நிலம் எவ்வளவு இருக்கும்? அந்த அளவுக்கு நிலத்தை என்ன பண்ணாருன்னா அவ்வளோ அகலத்துக்கு விட வச்சு சுத்தி ஒரு பாத்தி கட்ட வச்சு அதுக்கு மத்தியில மரத்தை வச்சு அதுக்கு மேல மாட்டு என்ன பண்ணாரு? காலையை வெட்டி மேல வச்சுட்டு தண்ணியை எடுத்து ஊத்த வச்சிட்டாரு. ஃபுல்லா நினைக்க வச்சிட்டாரு. ஏன்னா இப்ப இருக்கிற என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் தெரியாத உள்ள கேஸ் வச்சு பத்த வச்சுட்டான்னு சொல்லுவாங்களா? இல்ல, பெட்ரோல் ஊத்திட்டான், அது பெட்ரோல் தண்ணி மேல ஊத்துறா கூட பத்த வச்சா எரியுண்டா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? எல்லாத்தையும் செய்ய வச்சிட்டாரு. எரியா பண்ண வச்சுட்டு ஒரு காரியத்தை அங்க கேட்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வாசிங்க அந்த வசனத்தை. 18ஆம் அதிகாரம் 32 இருந்து வாசிங்க. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைத்த இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை என்ன பண்ணலாம்? சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன் பாருங்க, நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகள் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2 தரம் அப்படியே ஊற்றினார்கள். 2 தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரம் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலை தண்ணீரால் நிரம்பின. அந்திவலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் பாருங்க, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியம் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கும். பாருங்க, இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீ தேவனாய், பாருங்க, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டரும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் பாருங்க கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்து தண்ணியையும் நக்கி போட்டு நீ கேட்டரும் என்னை கேட்டோம். 2 வார்த்தை தான். ஆனா நாம என்ன பண்ண தெரியுமா? 12 மணி நேரம் ஜபம் வச்சுக்கிறான் பதர். அந்த ஜபத்துக்கு தான் இப்ப போயின்னுக்கிறோம். நீ 12 மணி நேரம் போய் உட்காந்து ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? 24 மணி நேரம் ஓடி போய் உட்காந்து ஜபம் பண்றேன்னு சொல்லி ஜபம் பண்ணி இந்த ஜபத்திற்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இருக்காது. இவன் 2 வார்த்தை தான் சொன்னான். என்னை கேட்டார்களும் குடம் தண்ணி 12 குடம் தண்ணி ஊத்தலாம். வாய்க்கால் ஃபுல்லா ரொம்பிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொன்னா, ஆண்டவரே என்னை கேட்டார்களும். அக்னி வந்து பட்சித்தது, சகலத்தையும் நக்கி போட்டது. உன் ஜபம் அப்படி இருக்குதா? இந்த ஜபம் சொல்லுவதற்கு முன்பாக அங்க சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல இரவும் பகல் வேதத்தை நீ தியானிக்கிறியா? தேவனோடு நீ சஞ்சரிக்கிறியா? உனக்காக நியமிக்கப்பட்ட மணவாளனோடு எப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? எப்படி இருக்கிறீங்க? என் ஜபத்துக்கு பதிலே கொடுக்கல பிரதர். நான் எவ்வளவு ஜபிச்சாலும் என் ஜபத்துக்கு என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. என் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கல. எப்படி கொடுப்பார்? இரவும் பகலும் வேதத்தின் மீது தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எலியா தீர்க்கதரிசி அப்படி தேவனோடு வாழ்ந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். அவன் வார்த்தைகளுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். போய் 12 மணி நேரம் உட்காரல, 1 மணி நேரம் கூட விழித்து அவன் ஜெபம் பண்ணல. ஆனால் தேவனோடு அவன் சஞ்சரித்தான். இரவும் பகலும் வேதத்தை தியானித்தான்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன காரியத்தை சொன்னாலும் நடந்தது. நெக்ஸ்ட் சொல்றான், ஆகாப்பு ராஜா கிட்ட சொல்றான், ராஜா என்ன பண்ணுவது, இரைச்சலின் சத்தம் எனக்கு கேட்குது, எடா ரதத்தை பூட்டானோ. என்ன பண்ணும்போது, மழை வரப்போது ரதத்தை பூட்டு. ஹல்லேலூயா. அந்த வல்லமையை தான் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அதை நம்ம இழந்துட்டு, எங்க பிரதர் நாங்களும் சர்ச்சுக்கு வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் பெற்றுக்கொள்ளவே முடியல. அப்படித்தானே? ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ளவே என்னால் முடியல. இன்னும் என் உபத்திரம் என்னை விட்டு நீங்க போகல, என் வியாதி என்னை விட்டு நீங்கல, என் கஷ்டம் என்னை விட்டு நீங்கல, என் தரித்திரம் என்னை விட்டு நீங்கல. கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்தாரு, என் ஆசீர்வாதம் நிறைவேறல. எப்படி நிறைவேறும்? ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான் அவன், என்னை கேட்டருளும், என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அடுத்த நிமிஷமே என்ன பண்ணப்பட்டாயிற்று, அக்னி இறங்கினது, பட்சித்தது. ஹல்லேலூயா. மாகாலே தெய்வம் பாருங்க, 2 காலால குந்தி நடந்தா கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கவே மாட்டார். பல நாட்கள் நீங்க வந்திருக்கணும், வந்தவங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சிருக்கும். நான் உலக பிரகாரமா நான் ஜீவிப்பேன், உலகத்தார் செய்கிற சகல சடங்காச்சாரத்தையும் நான் பண்ணுவேன், கர்த்தரையும் ஒரு கடவுள் தான் நான் வணங்கணும்னா நிச்சயமா கர்த்தர் சொல்ற வேத வார்த்தை வச்சுன்னு சொல்ற ஆசீர்வதிக்கவே மாட்டார். அவரே நீங்க நம்புங்க, அவர் மேல விசுவாசமா இருங்க. எனக்காக ஜீவனை கொடுத்தார், நான் ஐஸ்வர்யான் ஆவதற்காக தரித்திரனாய் சிலுவையிலே தன் ஜீவனை அவர் மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தார். என் நோய்களை சகலவற்றை அவர் என்ன பண்ணாராம், சுமந்தார். என் பாவங்களுக்காக, என் அக்கிரமத்திற்காக, என் துன்மார்க்கத்திற்காக என்னை நீங்களாக்க முடியாது. அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவருடைய தடும்புகளாலே நாம் சுகமானோம். உனக்கு நல்ல சுகபல ஆரோக்கியம் வேண்டுமா? ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் அவர்தான். நான் தரித்திரனாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நான் ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்குள் இருக்கும்போது சகலமும் நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில வந்து அதை பற்றிக்கொள்ள முடியல? எலியாவை போல ஒரு வைராகியம் உள்ள ஒரு ஜெபம் நம்மிடத்துல இல்ல. இரவும் பகலும் வேதத்தை நாம் என்ன பண்ணல, தேடல. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கல, அவரோடு நாம் சஞ்சரிக்கல. எப்படி நம்முடைய ஜீவியத்துல நம்மை ஆசீர்வதிப்பார்? வார்த்தை ஒவ்வொன்றும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தடும்புகளாலே சுகமானோம். நோய் இருந்தால் நிச்சயமா சுகம். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளால் ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை உண்மையா தேடி பாருங்க. உன் மாவு பிசைகிற தொட்டி ஒருபோதும் குறைபடாது. அந்த சாரிவாத் வீட்டை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தவர். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தினார். பாருங்க, வஸ்திரம் பழமையாகாதபடிக்கு, பாதரட்சிகள் பழமையாகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் கீழ்காற்றை அடித்து ஆடைகளை கொண்டு இறைச்சியை போசிக்க செய்தவர். உன்னையும் போசிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதை நம்ம அறியல. முந்தின ஆதாம் அவனுடைய எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள் ஏவாள். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் விழாவில் குத்தப்பட்ட அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நாம். அவருடைய மனவாட்டிக்கு ஒண்ணுல கர்த்தர் என்ன பண்ண விட்டுருவாரா? தன் மனைவிக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்ம விட்டுடுமா? ஒரு சரீர பிரகாரம் ஒரு மனுஷன் தன் மனைவிக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கும் போது அவன் விடவே மாட்டான். அவருக்காக நியமிக்கப்பட்ட மனவாட்டி நீ. உனக்கு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும் போது கர்த்தர் உன்னை விட்டுடுவாரா? கைவிட்டு விடுவாரா? நிச்சயமாக கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். எலியாவுக்குள் இருந்த அந்த ஆவி நமக்குள்ள இருக்குமானால், எலியா எப்படி சொன்னார்? என்னை கேட்டருளும் ஆண்டவரை, என்னை கேட்டருளும். 2 வார்த்தை. அக்னி என்ன பண்ணப்பட்டாயிற்று? வானத்திலிருந்து இறங்கினது அக்னி. காளையை பட்சித்தது, மரத்தை பட்சித்தது. அங்க இருக்கிற எல்லா தண்ணியும் நக்கி பார்த்ததாம். ஒரே ஒரு தண்ணி கூட கிடையாது. அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சமாதானம் எப்பொழுது நம்ம வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதான் கர்த்தர் சொல்றார், நான் கடந்து போகிறேன், என் சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். உலக பிரகாரமான சமாதானம் அல்ல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இல்லை.
வார்த்தைகளுக்கு நாம் உண்மையா செவி கொடுத்து நடக்கல. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, என்ன நினைத்தது பாருங்க. அந்த அம்மாவுடைய காரியங்களை சொல்லி ஒரே ஒரு ஜபம் தான் உயிரோடு எடுத்துட்டான் அந்த மகன். ஒரே ஒரு ஜபம் தான். அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். வானத்தை என்ன பண்ணார்? மதகுகளை அடைத்தார். மழையை வராதபடிக்கு, மழை வருவதற்காக தேவனுடைய சமூகத்தில் அவன் என்ன பண்ண வேண்டுதல் செய்த அடுத்த நிமிஷம் மழை வந்தது. அந்த எலியாவின் ஆவியை பெற்ற கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே பாருங்க, பார்க்க இந்த சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிப்போம். நான் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எலியாவின் ஆவி, ஹல்லேலூயா, முந்தி பாருங்க, பின்னானவைகள் அல்ல முன்னானவைகளை நாடி ஓடக்கூடிய அந்த தேவனாகிய கர்த்தரை தேடி வருவதற்காக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக என் தேவனாகிய கர்த்தர் எலியாவின் ஆவியை பெற்றவர் வருவார் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறினது. யோவான் சாணகனை என்ன பண்றாரு? கர்த்தர் அனுப்புகிறார். அவன் வந்து கோணலானவைகளை என்ன பண்றார்? செவ்வையாக்குகிறான். கர்த்தருக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறான். அதே போல இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இந்த சபை சத்தியத்துக்கு சாட்சியுள்ள சபை எழும்பும். உண்மையும் உத்தமம் உள்ள சபை கடைசி நாட்களில் எழும்பும். இதுதான் சத்தியத்துக்கு சாட்சியுள்ள சபை என்பதை எதை கொண்டு அறிவோம்? வார்த்தை கிரியை செய்யும். இந்த தேவனுடைய திருவசனம் அந்த சபையில கிரியை செய்யும். கடைசி நாட்களில் நீங்கள் ஒருவரும் வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. கடைசி நாட்களிலே கள்ள போதகரும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுவாங்க. அவர்கள் யாரு? எலியாவின் தேவன். இந்த தேவன் என்னென்ன சதாக்கள் நம்முடைய தேவன். ஆனா அவர்கள் தேவனோ பாகால். பாகாலுக்கு ஊழியம் செய்வதற்காக நீங்க அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறாங்க. பாகாலுடைய பந்திலும் இருப்பாங்க, தேவனுடைய பந்திலும் இருப்பாங்க. கடைசியில எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ண? 450 தீர்க்கதரிசிகளும் பட்டயத்தினால் வெட்டி மொத்தம் அங்கே சாவடிச்சு போட்டான். கர்த்தருக்கு உண்மையும் உத்தமம் உள்ள சபைகள் கடைசி நாட்களில் எழும்பும். அந்த சபைகளை கர்த்தர் அக்னியும் கந்தகம் கடலை தள்ளுவார். அதற்கு பங்குள்ளவர்களாய் நீங்க மாறிடாதீங்க. சத்தியம் சத்தியம் சத்தியம், வார்த்தை வார்த்தை, வார்த்தைக்கு உண்மையும் உத்தமம் உள்ள சபைகளில் ஐக்கியப்படுங்க. வார்த்தைக்காக நிலைத்திருங்க. தேவ திருவசனத்தை இரவும் பகலும் தியானித்து வார்த்தையை கைகொண்டு தேவ வார்த்தைகளுக்கு உண்மையா செவி கொடுத்து நடப்பீர்களானால் நீங்கள் செய்வதெல்லாம் நிச்சயமாக வாய்க்கும். முழங்கால் படியிடுவோமா? நாம் தேவ சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் தெய்வம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். என் தகப்பனே, என்னை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர், என் நோய்களை குணமாக்கும். என் கடன் பாரத்திலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலையை தாரும். ஆண்டவரே, என் தரித்திரங்கள் நீங்கட்டும். நான் கர்த்தாவே ஐஸ்வர்யவான் மாறுவதற்காக நீ தரித்திரனாய் சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தீரே. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நீ கையிட்டு வேலை செய்கிற சகல வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறே. என் பணம் பூரா சம்பாதிக்கிற சம்பாதியம் வட்டி பணத்துக்கு கடந்து போகிறதே என் தகப்பனே. இதோ என் பிள்ளைகள் புசிக்க முடியவில்லை. இரவும் பகலும் நான் கர்த்தாவே கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வியாகுலத்தோடு சம்பாதித்த சம்பாதியம் அடுத்தவர்கள் கர்த்தாவே புசிக்கிறார்கள். என் தகப்பனே, என் தரித்திரம் மாறட்டும், என் உபத்திரம் மாறட்டும், என் கண்ணீர் மாறட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லி 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல அந்த உன்னதமான சமாதானத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கண்ணோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பன் நினைத்தருளும். ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மனிதன் முகத்தை காண்கிறவன், இருதயத்தை காண்கிற என் பரிசுத்த ஆவியானவரே, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. என்ன காரியத்தில் பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்ளக் கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறதோ சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, மனக்கண்களை குருடாக்கி அந்தகார இருளை சிக்கிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு மனவேதனையோடு காணப்படுகிற ஆண்டவரே, இந்த ஆத்மாக்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக நியமிக்கப்பட்ட ஏசப்பா மனவாட்டிகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஏசப்பா ஒவ்வொரு நாளும் என் தகப்பனே உடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க செய்யும். சத்தியத்துக்கு சாட்சியா ஜீவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையை தாரும் ஆண்டவரே. என் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். எலியாவின் தேவன் ஏசப்பா, இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தகப்பனே, இந்த விசுவாச நம்பிக்கையோடு ஏசப்பா என்னை ஒரு விசை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்ன காரியத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ
ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்க என் கிருபையை தாழ்மை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் மரணம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.